வீட்ல பாம்பு வராம இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ மழைக்காலம் அப்படின்றதுனால பாம்புகள் சில இடங்கள்ல சில வீடுகளுக்குள்ளலாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய செய்திகள்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஜன்னல்லாம் திறந்து வச்சா ஜன்னல் வழியா வந்து பாம்புகள் வீட்டுக்குள்ள வந்துருது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மழை காலத்துல பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா பாம்புகளுக்கும் குளிரும் மழை எல்லாம் பெய்யும் பொழுது எதையாவது ஒரு ஹாட்டான இடத்துக்குள்ள தஞ்சம் புகரணும் அப்படின்னு ஆசைப்படுங்க தான். சோ நீங்க ஒருவேளை உங்க வீடுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு முட்புதர்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு மத்தியில இருக்குது, இல்ல ஈஸியா வந்து பூச்சிப்பட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு இடங்களா இருக்குது அப்படின்னா இன்னுமே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சோ நம்பர் 1, உங்க வீடுகளை சுத்தி அழுக்குகள் குப்பைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான இடங்கள்ல தான் பாம்புகள் அதிகமா காணப்படும். சோ உங்க வீட்டை சுத்தி சுத்தமா வச்சுக்கிற பட்சத்துல இந்த பாம்புகள் வந்துட்டு வராம இருக்கும். ஏன்னா எங்கெங்க இந்த அழுக்கு குப்பைகள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோ அங்க பாம்பு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். சோ வீட்டை சுத்தி பாம்புகள் இருக்குதுன்னா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. அதனால சுத்தி இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே அப்பக்கப்ப நீங்க கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 2, வீட்டுல ஓட்டைகள் விரிசல்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது நீங்க வந்து அடைச்சிடணும். நிறைய வீடுகள்ல இந்த ஏசி வைக்கிறதுக்கான ஹோல் இருக்கும், ஆனா ஏசி மாட்டி இருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு துணியை வச்சு அடைச்சிருங்க. அது வந்து பள்ளி வராம இருக்கிறதுக்கும் உபயோகப்படும், பாம்புகளும் வராம இருக்கும். வெளியில வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும் பொழுது சூடா இடம் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா நீங்க வீட்டுல ஓட்டையோட வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கிட்டு பூந்துடா அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு உள்ளுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஓட்டைகள் விரிசல்கள் எல்லாத்தையுமே நீங்க அடைச்சு வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்பர் 3, கழிவுநீர் குழாய்கள் எல்லாத்தையுமே மூடி வைக்கணும். சோ இந்த கழிவுநீர் குழாய் வழியாவும் பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ள நுழைறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்பவுமே பயமா இருக்கு. ரெஸ்ட் ரூம் வழியாலாம் வருது, எப்பா இதெல்லாம் வந்துட்டு நைட் மேர் நிறைய பேருக்கு. ஆனா உண்மையிலேயே அப்படிலாம் வர்றதுக்காக பார்க்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ நீங்க கழிவுநீர் குழாய்களை மூடி வைக்கிறதையும் தாண்டி ரெஸ்ட் ரூம்ல அப்பக்கப்ப வந்து இந்த கிருமி நாசினி எல்லாமே நீங்க போட்டு வைக்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். நம்பர் 4, சரியான செடிகளை உங்க வீட்டை சுத்தி நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில செடிகளுக்கு பாம்பை வரவிடாம தடுக்கிறதுக்கான சக்தி இருக்கு. அதுல ஒரு சில செடி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்றாழை, வேம்பு, சாமந்தி இந்த மாதிரியான செடிகள். முக்கியமா உங்க வீட்டு பக்கத்துல நீம் ட்ரீ இருக்குது அப்படின்னா அதுல இருக்கிற விதை, அந்த பழம், பூ இது எல்லாமே வந்து பாம்புகளை வந்து வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு மரமா தான் இருக்கு. சோ இந்த மரங்களை வந்து உங்க வீட்டை சுத்தி நட்டு வைங்க, செடிகளையும் நட்டு வைங்க. பாம்புகளை வந்து இது தவிர்த்துரும். நம்பர் 5, பூனைகள் அல்லது நாய்களை வந்து நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக போய் ஒரு பூனை நாயும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெருக்கல்லையே நாய்கள்லாம் இருக்கு, பூனைகள்லாம் இருக்கிறாங்க. சும்மா ஒரு வீட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா பாம்புகளை அது வரவிடாம தடுத்துரும். ஆனா சில நேரங்கள்ல வீட்டுல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக பாம்பு கிட்ட இருந்து கடி வாங்கி இறந்து போன நாய்கள்லாம் பார்க்கும் பொழுது வேதனையாவும் இருக்கும் தான். ஆனாலும் இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி பூச்சிப்பட்டைகள் வராம இருக்கிறதுக்கு இதை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய சாய்ஸ். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிற பட்சத்துல பாம்புகள் கிட்ட இருந்து உங்க வீட்டை காப்பாத்திக்கலாம், உங்களையும் காப்பாத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.